ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேவி வந்து ஸ்ரீ மகா பிரத்திங்கரா தேவி தான். இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறைய கோவில்களில் வந்து சேவினை செஞ்சவங்க பிரத்திங்கரா தேவியை போய் கும்பிடுங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பிரத்திங்கரா தேவி எப்படி உருவானாலும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹிரண்யகசிப்பு பிரகலாதன் கதை இல்லையா? ஹிரண்யகசிப்புங்கிறது வந்து ஒரு அசுரன். அவன் வந்து தான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட சொல்லிட்டு வந்தான். கடவுள் இல்லை அப்படின்னு. அவனோட மகன் வந்து பிரகலாதன், பக்த பிரகலாதான்னு சொல்லுவான். அவன் பெரிய பெருமாள் பக்தன் இல்லையா? அவன் என்ன சொன்னான், எல்லா இடத்துலையும் இருக்கான் என்னோட கடவுள் அப்படின்னோடனே, எங்கே இருக்கான் காமி அப்படின்னு சொல்லி, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த அசுரன் அந்த தூணை உடைச்ச உடனே அதிலிருந்து நரசிம்மரா அவதாரமா பயங்கர கோபமா உக்ரகமா ஒரு நரசிம்ம அவதாரம் வந்தார். வந்து என்ன பண்ணாரு, அந்த ஹிரண்யகசிப்புவை அப்படியே கிழிச்சு குடலெல்லாம் எடுத்து மாலையா போட்டு, நிறைய படத்துல சொல்லுவாங்க குடலை உருவி மாலையா போட்டுட்டு அப்படிலாம் விரட்டுவாங்களா, அந்த மாதிரி மாலையா போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு ஆனாலும் அந்த ரத்தத்தை குடிச்சதுனால அவனே ஒரு அசுரன் இல்லையா? அப்போ அவனுடைய ரத்தமும் அவனுடைய பாகமும் அவரோட இருந்ததுனால அவருக்கு உக்ரம் தனியவே இல்லை. உக்ரம் தனியாமல் இருந்ததுனால அப்போ என்னாச்சு, எல்லாரும் தேவர்கள் எல்லாம் காட்ஸ் அண்ட் காடஸஸ்லாம் பயந்துட்டாங்க. இவ்வளோ கோபம் வந்து இந்த உலகம் தாங்குமா அப்படின்னு. இதை எப்படி தணிக்க வைக்கிறதுன்னாங்க. நிறைய கடவுள் வந்து ஒரு தூதராக போய் நீங்கள் கோவத்தை தணிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் தனியில. அப்போது அவர் என்ன பண்ணார், சிவன் கிட்ட போய் எல்லாரும் போய் முறையிட்டாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரம்மா கிட்ட போவாங்க, அவர் ட்ரை பண்ணுவார், ஒன்றும் செட் ஆகலை, எப்படி வந்துடுவார். அதே மாதிரி சிவன் கிட்ட போய் சொல்லும்போது சிவன் வந்து வீரபத்ரர்ங்கிற ஒருத்தரை தன்னுடைய ஒரு அங்கமான ஒருத்தரை அனுப்புவார். கோவம் குறையாமல் அவரை இன்னும் இம்சை பண்ணி அனுப்பிச்சிடுவார் நரசிம்மர். அப்போ வந்து இது வந்து சிவன் கிட்ட வந்து இந்தம்மா நான் இவர் கோவம் தனிய வந்தேன், என்னால் சிவன் கிட்ட முறையிடுறாரு, இவர் கோவமே தனிய மாட்டேங்குது, பதிலுக்கு அவர் என்னை இம்சையும் பண்ணுறாரு அப்படின்னோடனே சிவனுக்கு பயங்கர கோவம் வந்து கண்ணெல்லாம் பெருசாகி அப்படி கோவம் வந்து அந்த நெற்றி கண்ணெல்லாம் திறந்து அப்படியே நெருப்பெல்லாம் அப்படியே வந்து நெற்றியிலேருந்து அப்போ ஒரு உக்ரகமான தோற்றமாக ஆங்கி பெரிய சவுண்டோடு வரார். அந்த இடத்துல வந்து ஒரு பாதி முகம் வந்து யாழி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் ஒரு மிருகத்தின் தோற்றத்தையும் பெரிய ரெக்கைகள் 2 பக்கமும் ரெக்கைகளை கொண்டு ஒரு பறவைங்கிற ஒரு தோற்றத்தையும் பெற்று சரபேஸ்வரரா அவதாரம் பண்றார். இந்த சரபேஸ்வரரா அவதாரம் பண்ணி என்ன பண்றாரு, அவர் 2 பெரிய ரெக்கைகளை வச்சு விசிறும்போது அவர் நரசிம்மரோட கோபம் கொஞ்சம் தணிஞ்சுது. ஆனால் போர் எண்ணம் வந்து அவர் விடவே இல்லையா. அப்போ இந்த நரசிம்மர் வந்து தன் மேல ஒரு கண்ட பேருண்டம்னு ஒரு பக்ஷியையும் தோற்றுவித்து சர்வேஸ்வரோட சண்டை போட அனுப்புறாரு. பட் சண்டை போட அனுப்பிச்சாலும் அவருக்கு போரிட இஷ்டம் இல்லையா. அவரோட எண்ணம் என்ன, நரசிம்மரோட கோபம் குறையணும்னு. அப்போ அந்த 2 ரெக்கைகளாலும் ரெக்கைகளில் ஒரு ரெக்கை வந்து பிரத்திங்கரா தேவியாகவும் இன்னொரு ரெக்கை வந்து சூலினி துர்கா அவளாலும் அவதரிக்கிறாங்க. அப்படி அவதரிக்கும் போது அப்போ அந்த கண்ட பேருண்டம்னு ஒரு பக்ஷி தானே வந்து நரசிம்மருக்கு வந்து போர் எண்ணத்தை உருவாக்குது. ஸோ அவர் வந்து அந்த ஸ்ரீ தேவி மகா பிரத்திங்கரா என்ன பண்ணுறா, ஒரு பெரிய ஜுவாலையிலேருந்து வந்தவ இல்லையா, அப்போ வந்து அந்த கோபத்தில் என்ன பண்ணுறா, அந்த கண்ட பேருண்டம்ங்கிற பக்ஷியை அப்படியே விழுங்கி ஜீரணமும் செஞ்சுக்கிறா. அப்போது நரசிம்மரோட கோபம் தனிய ஆரம்பிக்குது. இது அப்படிப்பட்ட அவ்வளோ டேஞ்சரஸ், அதாவது மிச்ச கடவுளாலேயே பண்ண முடியாத ஒரு கோபத்தையும் ஒரு விஷயத்தையும் தணிக்கக்கூடியதான சக்தி வந்து நம்ம பிரத்திங்கராக்கு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வராங்க. ஸ்பெஷலி செய்வினை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கவங்க அவங்க கோயிலுக்கு போனால் சரியாகும் அப்படின்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிரத்திங்கரா டெம்பிள் வந்து எப்படி காளி வந்து மயானத்தில் இருக்கிறோம், இவங்களோட டெம்பிளும் வந்து மயானத்தில் இருக்கிற மாதிரியே நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. பிரத்திங்கரா வந்து நல்லபடியாக நல்ல முறையில் யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ, அதாவது அவங்க எப்படி அவங்க கொடுப்பாங்கலாம்,
ஒருத்தவங்க வந்து அன்பாக ப்ரேயர் பண்ணாலே வந்து அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தாய். ஏன்னா அவள் அவ்வளோ ஒரு ஜுவாலை, அவ்வளோ ஒரு லைட்டில் பிறந்தவ இல்லையா அந்த அம்பாள். ஸோ அவங்கள நோக்கி நம்ம வந்து வேண்டினாலே போதும். நம்மளுக்கு யாராவது செய்வினை செஞ்சிருந்தாலோ, செய்வினையால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ நம்ம வாழ்க்கை, பிரத்திங்கராவை வேண்டும்போது அந்த தீங்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்ஸோ இல்லை அந்த தீய சக்திகளையும் அழிக்கக்கூடியதான ஒரு சக்தி அவகிட்ட இருக்குது. ஸோ அதனால் நிறைய கோயிலில் வந்து வாராகியை முன்னாடி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரத்திங்கரா உள்ளே வச்சுருப்பாங்க. பட் பிரத்திங்கராவும் தனியான சந்நிதியும் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ பிரத்திங்கராவை வேண்டுபவர்கள் கண்டிப்பாக நினச்ச காரியமும் நடக்கும். அவங்க வந்து என்ன ப்ரேயர்ஸ் பண்ணாலும் நடக்கும். என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான கடவுள் அவன். ஸோ பிரத்திங்கரா வழிபாட்டு பண்ணுறவங்களுக்கு அங்கே போய் கயிறு கட்டிலங்க என்னால் தூங்க முடியல, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஏதோ ஒன்று வந்து என் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த கோயிலில் போய் சிம்பிளாக அந்த பூஜை செய்கிறவர்கிட்ட ஒரு கயிறு கட்டிக்கிட்டால் கூட அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப பயப்படுறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்கன்னா அவங்க அந்த குங்குமத்தை இட்டு விட்டாலும் இந்த மாதிரியான பேய், பிசாசு, ஸ்பிரிட்ஸு, அதுக்கப்புறம் இந்த செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நம்ம சென்னையிலேயே 2-3 இடத்துல பிரத்திங்கரா நான் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து இங்கே கோயிலில் ஈசிஆரில் ஒரு கோயிலே இருக்குது பிரத்திங்கராது. இன்னொன்று வந்து காளிகாம்பாள் கோயிலில் ஒரு பேக் சைடில் ஒரு போர்ஷனில் நான் பார்த்துருக்கேன். அங்கே நான் அடிக்கடி போயிருந்தும் இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் போய் ஏதாவது ப்ரேயர் பண்ணாலும் நடக்கும். ஸோ அந்த கோயிலில் போய் குங்குமம் இட்டுட்டாலும் சரி, குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் கயிறு கட்டிட்டு வந்தாலும் சரி, இந்த ஸ்பிரிட்ஸால் செய்வினையால் பாதிக்கப்படுறவங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும்.